ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை வாசம். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஹைதராபாதி ஸ்டைல் க்ரீன் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன பீஸு, ஒரு 10 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 4, 2 பெரிய வெங்காயம், புதினா மல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். ரெண்டுமே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள். இப்போ நம்ம இது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போது 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானலில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கறி வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கறியில் தண்ணி விடும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இடையில கொஞ்சம் திறந்து கொஞ்சம் கறியை கிண்டி விட்டுருங்க. இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்டாக கறி வெந்திருக்கு. இப்போ ஃபைனலாக கசூரி மேத்தி கொஞ்சம் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கொத்தமல்லி இலை கூட கொஞ்சம் தூவி விட்டு இறக்கிடலாம். சூப்பராக நம்மளோட ஹைதராபாத்தி க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.